ஸ்ரீமதே வகுளபூஷண மகாகுரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷடகோப ஸ்ரீ வேதாந்த தேசிகேதீந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன்ஷடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமக. नीलादुङ्गस्तनगिरिदडी सुत्तमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिसदशिरसित्तमत्यावयन्ति स्वोच्छिष्टायां सृजिनिकलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இன்னைக்கு 15வது பாசுரம் திருப்பாவை. எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ சில்லன்றழையேன் மின் அங்கை மேற்போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டை உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையே எல்லோரும் போந்தாரோ போந்தார் போன்றெண்ணிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். இந்த பாசுரம் திவ்ய பிரபந்தங்கள்லேயே கோதப்பிராட்டியோட பிரபந்தம் சிறந்தது. அதிலும் திருப்பாவை அதிலும் ரொம்ப சாலச் சிறந்தது. அதுலேயுமே நானேதான் ஆயிடுக அப்படின்னுட்டு சொல்கிற அந்த ஒரு இடமும் மிகவும் சாலச் சிறந்தது. இப்படி இருந்தால் நம்ம எல்லாருமே சாத்வீர்களாக ஆயிடுவோம். சாத்வீகர்கள் அப்படின்ற ஒரு பதவிக்கு வந்துடுவோம். நம்ம எப்படின்னா ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாசங்கள் எல்லாமே வேதம் சிறந்தது. வேதம் அனைத்திற்கும் வித்தானது இந்த திருப்பாவை. அதுலேயும் சிறந்தது பிரணவம், அதிலும் சிறந்தது அகாரம். அந்த மாதிரி பார்க்க போனால் திருப்பாவையிலும் இது இந்த நானேதான் ஆயிடுக அப்படிங்கிறது நம்ம இந்த பாசுரத்துலையும் சரி எல்லா பாசுரத்துலையுமே முக்கியமான விஷயம். இப்போ உலகத்தில் உண்மையிலேயே செடி கொடிகள் அதெல்லாம் கான ரசத்தை கேட்டுண்டு நல்லா காய்கள் பழங்கள் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டுருக்கு. வாடிய பயிராக இருந்தால் கூட எம்பெருமானோட கண்ணனோட கான வழியை கேட்டுத்தன்னா அதெல்லாமும் சீக்கிரமாக காய்க்க ஆரம்பிச்சிடுமா. அதே மாதிரி எப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் அகாரம் அப்படிங்கிற அந்த பிரணவத்தின் முதல் எழுத்தில் படுத்துருக்கானே அரங்கன். அந்த அரங்கனுடைய சந்திர புஷ்கரணி கரையில் ஒரு புன்னை மரம் இருக்கு. அந்த புன்னை மரம் வைகுண்டத்தை காட்டிலும் சிறந்த செழிப்பாக வளர்ந்துருக்கான். அது ஏன் அப்படின்னு கேட்டால் ஸ்ரீரங்கத்தில் ஆழ்வாருடைய ஸ்ரீ சுக்தி திருவாய்மொழி பிரபந்தங்கள்லாம் சிறந்த கானத்தோட அரையர்களால் பாடப்படுறதுனால அது எல்லாம் அவ்வளவு அந்த மரமே அப்படி செழித்து வளர்ந்து ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறத காட்டிலும் செழிப்பாக இருக்குது அப்படின்னுட்டும் சொல்கிறா. இன்னும் கேட்டால் இந்த பாசுரத்தில் தோழிகளை எழுப்புகிற பாசுரத்திலேயே இது கடைசி பாசுரம். இவ்வளவு நாளாக ஆண்டாள் எழுப்பி எழுந்திருக்காம இருந்து இந்த பாசுரத்தில் யானோ இவளை எழுப்பிடணும் நினச்சிக்கிண்டு முதல் வார்த்தையே எல்லே அப்படிங்கிறான். ஹலோ அப்படின்னு கூப்பிடுவோமே அந்த மாதிரி எல்லே அப்படின்னு கூப்பிடுறா. இளங்கிளி அப்படின்னா இவ ரொம்ப இளமையான கிளியும் கூட இனிமையான பாட்டும் பாடுறவளாம் இவ. அப்படி பாடின்னு இருக்கா.
அந்த மாதிரி அவள் பாடின்னு இருக்கிற பொழுது எம்பெருமான் பங்கைய கண்ணானையே பாடிண்டு அதுலேயே மூழ்கி போயிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தா கண்ணன் மறைஞ்சு போயிட்டா. இவளுக்கு அந்த இதுலேருந்து களைஞ்சுட்டா. அவள் அந்த அனுபவத்துலேருந்து இவ களைஞ்சுடுறான். இது எப்படி இருக்குது அப்படின்னா, எம்பெருமான் கூட நம்ம இருக்கிறது சம்ஸ்லேஷம். எம்பெருமான் விட்டு பிரிஞ்சு நம்ம தவிக்கிறோம் பாருங்கோ, அது விஸ்லேஷம். இந்த மாதிரி அவள் விஸ்லேஷத்தில் வந்ததும் அப்போ தான் அவளுக்கு வெளியிலேருந்து இவாள்லாம் பாடுறது காது கேட்கறது. ஏன் இப்படி சத்தமாக கூப்பிடுறேன் நீங்கள்? கதவை நான் திறந்து தானே வச்சுருக்கேன், மொள்ள கூப்பிட்ருக்கலாமே அப்படிங்கிறா. ஆனால் இவள் மொள்ள கூப்பிட்ட போதெல்லாம் அவள் சம்ஸ்லேஷத்தில் இருந்ததுனால இவளுக்கு காதலே விழலை. இப்போ விஸ்லேஷம் வந்த உடனே வெளியில் கூப்பிடுறது அவளுக்கு காதில் விழருது. சரி எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு வேற கேட்குறா. எல்லாரும் வந்துட்டோம், நீ வேணா வெளியில் வந்து பாரு அப்படின்னு சொல்லி வெளியில் இருக்கிறவா சொல்கிறா. இந்த மாதிரி எம்பெருமான் கூட இருக்கிற அனுபவம் இது எல்லாமே நமக்காக ஆண்டாள் சொல்லி கொடுக்குறா. இதே இந்த கிளி இருக்கே, இளமை ததும்பும் கிளி உள்ளுக்குள்ள பாடின்னு இருக்காளே, இவளை கிளி அப்படின்னு சொன்னதுக்கு காரணம், கிளியை கூண்டில் அடைச்சுட்டோம் அப்படின்னா அது ஸ்ரீரங்கத்துலேயும் கூண்டில் கிளி அடைச்சி வச்சிருக்கிற காலம் உண்டு. அது ரெங்கா ரெங்கா அப்படின்னு கூப்பிடுமா. அதே மாதிரி சுவாமி தேசிகன் தன்னையே கிளி அப்படின்னு சொல்லிக்கிறார். எப்படின்னா, தேவாதிராஜனே நீ பாடத்தை எனக்கு சிக்ஷித்து கொடுத்துருக்கேன், நீ சொல்றதையே நான் திரும்ப சொல்லின்னு இருக்கேன். சிக்ஷகனான உனக்கு என்னுடைய வார்த்தை ஆனந்தத்தை கொடுக்கும் இல்லையா, அதனால தான் நீ சொன்னதையே நான் திருப்பி சொல்லின்னு இருக்கேன் அப்படிங்கிறாராம். ஆண்டாளும் நாச்சியார் திருமொழியில கூட்டிலிருந்து கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா அப்படியே கூட்டுன்னு இருக்கோம். இன்னமுதம் ஊட்டுகேன் இங்கேவா பைங்கிளியே அப்படின்ற தனியன்ல இருந்தும் நம்ம இந்த கிளி அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தையும் அதனால ஏற்படுற பகவன் சம்பந்தத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே ஆண்டாள் 5 லட்சம் குடியில் இருக்கிற மக்களை மாத்திரம் எழுப்புறதுக்கோசரம் முயற்சி பண்ணலையாம். இந்த நோன்பு அப்படிங்கிறத ஒரு வியாஜத்தை கொண்டு நம்மள மாதிரி ஜீவாத்மாக்கள் எம்பெருமானை பற்றி தெரிஞ்சுக்காம இப்படி தூங்கின்னு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையுமே எழுப்புறதுக்கு வந்த பாசுரம் இது. அதே மாதிரி எம்பெருமானை தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா இருள் தருமா ஞாலத்து இனி பிறவி யான் வேண்டேன் அப்படின்னு ஆழ்வார் சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி இந்த இருள் சூழ்ந்த இந்த பிரகிருதி மண்டலத்துல உக்காந்துருக்கிற நம்ம எல்லாரும் எம்பெருமான் அப்படிங்கிற ஞானத்தை உண்டு பண்ணிட்டோம் அப்படின்னா தூங்குறவாளும் எழுந்துருவா. கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழலும் ஐங்கருவி கண்ட இந்த சுக அனுபவத்தில் இப்படி ஈடுபட்டு இருக்கிறோமே, இதிலிருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி கொடுக்குறான். அந்த ஜீவாத்மா எல்லாரும் விரும்பியபடி எல்லா இடத்துக்கும் சஞ்சரிக்கிற தகுதி உள்ளவா தான். நித்திய விபூதியிலையும் இவா சஞ்சரிக்கிற யோக்கியதை கொண்டவா தான். ஆனால் இந்த கர்ம வசத்தால் சம்சாரங்கிற இந்த கூண்டுல கட்டுப்பட்டு கிளி போல தவிச்சுன்னு இருக்கோம் நம்ம பரமபதத்துக்கு போகாமல். அப்பேற்பட்ட நம்ம கோசுரம் நம்மளை எழுப்புற பாசுரமா இது இருக்கு. பாஹ்ய அனுபவம் அப்படின்னு ஒன்று உண்டு, அது ஔபாதிகம் அப்படிங்கிறது. எம்பெருமானோட அனுபவம் அப்படிங்கிறது உண்டு, அது நிரூபாதிகம். இப்படி நமக்கு நம்மளுடைய இந்திரியங்களை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுக்குறா. உண்டியே உடையே என்று உழன்றோடி எம்பெருமானிடம் ஆசை இல்லாமல் இப்படி தூங்கின்னு இருக்கேளே மக்களே, எழுந்திருங்கோ அப்படிங்கிறா. ஆக நம்ம எல்லாரையும் எழுப்ப வந்த பாசுரம் இது. திருப்பாவையிலும் திருப்பாவையான பாசுரம். திருவின் பாவையும் திருவின்
குறளுமா இருக்கிற பாசுரம் இது. இந்த பாசுரத்து பிரகாரம் நம்ம எம்பெருமானை எப்படி அனுபவிக்கணும், எப்படி அவன்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறான். இது ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தை எடுத்து சொல்கிற பாசுரம். ஆத்மா வேறு சரீரம் வேறு அப்படிங்கிற ஞானம் பாகவத ஆச்சாரிய பகவத் சம்பந்தத்தால் நம்ம பெறணும். இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஞானம் வந்தாச்சுன்னா யார் நம்ம என்ன தூஷித்தாலும் சரி, எல்லாம் ஏளனம் பண்ணினாலும் சரி, என்ன பண்ணினாலும் நம்ம அதை பற்றி கவலையே பட வேண்டாம். ஏன்னா இந்த அழிய போகிற சரீரத்தை தானே அவள் திட்டின்னு இருக்கா. அவள் திட்டினா திட்டிட்டு போட்டோம், அவமரியாதை பண்ணினா பண்ணிட்டு போட்டோம், நானே தான் ஆயிடுக அப்படின்னுட்டு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறா. இதுதான் உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் அப்படிங்கிறது சாஸ்திரம். இதை பெரியவாழ்லாமோ நமக்கு அனுசரித்து காட்டியிருக்கா. எப்படி ராமாயணத்தில் பரதாழ்வான் சக்கரவர்த்தி திருமகன் வனவாசம் போன போது நானே தான் காரணம், இதுக்கு என்னால் தான் ராமனை காட்டுக்கு போகும்படி ஆயிடுத்து அப்படின்னுட்டும் ரொம்ப தன்னை வருத்திக்கிறார். மத்பாபமே வாத்திர நிமித்த மாசித் அப்படின்னுட்டு ரொம்ப நொந்துக்கிறார். சுவாமி தேசிகனுமே என்ன சொல்கிறார், அதுபோல் தோஷம் உள்ளவர்கள் எல்லாரும் அவரோட திருமாளிகை வாசல்ல பாதரட்சிய தோரணமாக கட்டி வச்சா இல்லையா, அப்போ கூட அவர் துளி கூட கலங்கவே இல்லை. இதெல்லாம் அடியார்களோட பாகவதர்களோட பாதரட்சை தானே அப்படின்னு அதையும் ஏத்துன்னு இருக்கார். இந்த மாதிரி ஞானத்தோட நம் ஆச்சாரியர்கள் பெரியவர்கள் இவெல்லாம் நடந்து நமக்கு வழி காமிச்சிருக்கா. இப்படி அவர்கள் போன அதே வழியில அவளை மாதிரியே நம்மளும் நானே தான் ஆயிடுக அப்படின்னுட்டு இருந்தோம் அப்படின்னால் நமக்கு சாத்வீக குணம் பிறக்கும். எம்பெருமானுக்கு சரணாகதி பண்ணிண்டு நம்மளும் பரமபதத்துக்கு போய் எம்பெருமானோட சம்ஸ்லேஷத்தோடு இருக்கலாம். விஸ்லேஷம் அப்படிங்கிறதே நமக்கு வராது. நம்ம கிட்ட இருக்கிற இந்த துர்குணங்கள் போய் சாத்வீக குணத்தோடு இருந்துட்டு எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்ணிட்டு நம்மளும் நித்தியர் முக்தர் அவளோட சேர்ந்து எம்பெருமானை அனுபவிக்கிறதுக்கு ஆண்டாள் நமக்கு இந்த பாசுரத்தை கொடுத்துருக்கா. நம்ம எல்லாரையுமே அவ துயில் எழுப்புறா. இந்த இருள் தருமா ஞானத்திலேருந்து வெளியில் வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டோம். நாம்ளும் இந்த நானே தான் ஆயிடுக அப்படிங்கிறத எப்பவும் மனசில் வச்சுக்கண்டு ஆண்டாள் சொன்ன வழியை பின்பற்றுவோம். மீண்டும் பார்ப்போம் அடுத்ததில். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.